இல்லையே. அதை நான் எப்படி சொல்றது, அது வந்து சரியா நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோ. யார் ஜி? அவர் வாக்குறுதியை காப்பாற்றுவது எப்படி? தமிழக முதலமைச்சருக்கு தான். அப்படியா? ஏன் சண்டை செய்யறதுல ஒரு ரேட்டிங்? சண்டை செய்யறதுல வந்து திரு அண்ணாமலை அவர் சண்டை செஞ்சா வலுவா இருக்கும். நல்ல கம்ப சுத்துவாரு. அது வந்து 360 டிகிரி சுத்துவாரு. அது வந்து ஏடிஎம்கே ஒரு குத்து, டிஎம்கே ஒரு குத்து, விஜய்க்கு ஒரு குத்து. அவர் நடிகைகளோட இடுப்புகளுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி படக்குன்னு ஒரு அடி போட்டு விட்டுருவாரு. தலைமை என்றால் என்ன அப்படிங்கறது வந்து அண்ணன் சீமானுக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து தலைமை மட்டும் இருக்கும், மற்றது மட்டுமே எதுவுமே இல்ல. அவர் தலைவர்களை வாங்குவதில்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஆனா வந்து அவர் மட்டும் தான் இருக்கிறார். எங்க அண்ணன் சீமான் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வேற வழி இல்லாம தனித்து நிற்கிறார். எங்க அண்ணன் சீமான் நான் கூட்டணியே கிடையாதுடா, மக்கள் நம்பி போறேன்னு டே 1 சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த துணிச்சல், இந்த வைராக்கியம் அவருக்கு முதல் நாள்ல இருந்து இருக்கு. ஆனா